கைஸ், நம்ம ஒரு சிம்பிளாக எளிமையாக ஒரு கருவேப்பிலை சாதங்க மசாலா எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். முதல்ல தக்காளி பழம் 2 எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகு கொஞ்சம் ஒரு டேபிள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலையை போட்டுருங்க. மல்லித்தூள் கொஞ்சம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வீட்டு கருவேப்பிலையாக இருந்தால் நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்குங்க. கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுட்டேன். எல்லாத்தையும் போட்டு தண்ணியை விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பச்சை பசேன்னு பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்லா எண்ணெயை விட்டு கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுது அதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும். உப்பையும் தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா இலையானது கொஞ்சம் உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். பொதுவாகவே கீரைனாலே பார்த்து தான் போடணும். அப்புறம் அரிசியை போட்டுட்டேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணியை விட்டுருக்கேன். தண்ணியை விட்டு 2 விசில் விட்டால் போகிறோம். அட்டகாசமான நல்லா உதுராக அப்படியே பூ போல் அப்படியே சூப்பரான ஒரு எளிமையாக ஒரு கருவேப்பிலை சாதம் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.